இங்கே என்னை வந்து முதல் அழைத்தது வந்து சு வெங்கடேசன் சார். அவர் இல்லை, பாருங்க இருக்கிற மாதிரியே என்கிட்ட காமிச்சிட்டாரு. இல்லை, அவர் இல்லாட்டியும் இந்த இருக்கிற மாதிரியே காமிச்சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ரெண்டு பீரியடாக எம்பி சீட்டில் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம், ரொம்ப அருமையான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இன்னமும் அடுத்த முறையும் கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதற்கு முக்கிய காரணம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சது. நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் எப்போதும் ஒரே ஒரு விஷயம், இந்த இந்த தம்புக்க மைதானம் இருக்குல்ல, அந்த பக்கம் நான் தாண்டி வரும்போது அங்கே பூங்கால பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க. இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு டிஎன்பிசி எக்ஸாமு, எல்லா எக்ஸாமுக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் பல ஊர்களில் இருந்து வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அடுத்து இளைஞர்களை படிப்பு கொடுக்கணும்னு ஒரு அவசியம் கொடுத்தாரு பாருங்க. அதுக்கே வந்து பாராட்டுகள். அது எங்கே போய் சேரலை, அவர் சாதாரணமாக இங்கே பண்ணிட்டார். இது பல ஊர்களில் இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ரோல் மாடலாக இதை எடுத்துக்கணும். இப்போ நான் கடந்து வரும்போது கூட அவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபேன் வசதி, அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து, இதெல்லாம் வந்து நம்ம போகிற போக்கில் கடந்து போயிடணும். கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் காலையில் 5:30 மணிக்கு அந்த அட்டெண்டன்ஸை பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு வந்து படிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயம்லாம் இங்கே நடந்துட்டு இருக்க விஷயத்த கண்டிப்பாக பாராட்டுறேன். அதுவும் என்ன இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். அதான் அவர் சொன்னார், நல்ல வேலை 2 படம் என்னை காப்பாத்துச்சு. மனிதம் பற்றி பேசின 2 படம், அயோத்தி, நந்தன், இந்த 2 படமும் தான் அவர் சொன்னார். இந்த 2 படம் சுப்பிரமணியம் என்னுடைய முதல் படம். 2 படம், ஏன்னா 2 படம் உங்களை பார்த்துட்டு கூப்பிட்டோம்னா அப்போ நானும் கம்யூனிஸ்ட் அந்த படத்தில் பேசியிருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் கூப்பிட்டோம்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த கலை இலக்கிய விழா இதெல்லாம் அவங்க பாராட்டுவாங்க. நந்தன் பார்த்துட்டு முதல்ல என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் பாலகிருஷ்ணன் ஐயா, தோழர் பாலகிருஷ்ணன் ஐயா கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு சென்னையில் பாராட்டின விஷயம் மறக்கவே முடியாது. அதை பாராட்டினது மட்டும் இல்லை, அவர் சொன்னது என்ன விஷயம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்றுவதற்கும் அவங்கள இது பண்ணுறதுக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தோழர்கள் பல இடத்துல அதுக்காக போராடிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு தலைவர் சொல்லும் போது தான் அது நமக்கு தெரியும், நம்ம கரெக்டான ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது. அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அதை பாராட்டணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் பண்ணுற, நேரில் பண்ணுற, கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் படம் மூலமாக சொல்லியிருக்கீங்க, அது ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத படம் நந்தன் என்னைக்கும் அது பல காலத்துக்கு நிலைத்து நிற்கும்னு சொன்னார். அது கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிற்கிது. அது இந்த மேடை வரைக்கும் என்ன கூட்டு வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம், ஏன்னா சங்கத்தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கத்தமிழை மட்டும் வளர்க்கலை, தாமு ஏசா அந்த சங்கம் இங்கே தான் உருவாக்கப்பட்டது. மதுரையில் தான் 1975 உருவாக்கப்பட்டதுன்னு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தமுக்க மைதானத்தில் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பல கலைஞர்களை ஊக்குவிப்பாங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஏன் கலைஞர்கள் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம், மீடியா சினிமாக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமா மீடியா கண்டிப்பாக இருக்கும், அதுதான் போய் சேரும் அப்படின்றத விஷயத்தை 75 அதிலே நீங்கள் இது பண்ணி தாமுகேசான்ற ஒரு விஷயம் அருமையாக கலைஞர்கள், நிறைய கலைஞர்கள் உருவாக்கியிருக்காங்க. பாடலாசிரியர்கள், பாடல்கள். இப்போ எங்கள் படத்திலே வந்து கோயில்பட்டியில் இருக்க பீமன், கம்யூனிஸ்ட் தோழர் பீமன் அவர்கள், இவன் ராமசுப்பு அவர் பீமன்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. நிறைய தோழர்களை நடிக்க வச்சிருக்காரு. நிறைய பேர் அற்புதமாக நடித்தாங்க அந்த படத்தில். நாங்கள் மயில் ஆடுன்ற படத்தில் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ கலைஞர்கள் இப்போ அவங்க வாசிக்கும் போதும் பாடும் போதும் எவ்வளோ கலை உணர்வுகளோடு இருக்காங்க. ஸோ இந்த கலைகளை என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயம், அவங்கள ஊக்குவிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வருடம் நான் எனக்கே விருது கொடுத்துருக்காங்க தமுகேசா சார்பில். வந்து நான் நிறையா விருதுகள் வாங்கியிருக்கேன். என்னுடைய சுப்பிரமணியபுரத்துக்கு, நாடோடிகளுக்கு, பசங்களில் வந்து எனக்கு விருது கொடுத்த பிறகு தான், தமுகேசா கொடுத்த பிறகு தான் எனக்கு நேஷ்னல் அவார்டே கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நேஷ்னல் அவார்டு பசங்களுக்கு சிறந்த தயாரிப்பாளர்னு கிடைச்சது. ஸோ அப்போ கரெக்டாக எல்லாரையும் அதை செலக்ட் பண்ணி ஊக்குவிக்கிற உங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிற ஒரு விதமாக தான் நினைக்கிறேன். சாதாரணமாக இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சொன்னாங்க, சாதாரணமாக இருந்தாலே கம்யூனிஸ்ட் தான். இப்போ நானும் கம்யூனிஸ்ட் தான் போல்க அதான் சொன்னார். ஸோ அது வந்து ஒரு கட்சி இல்லை, அழகாக சொன்னார், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ உங்களை மாதிரியும் நானும் ஐயாவோட பேச்சை ஆவலோட கேட்க விரும்புகிறேன்.
கண்டிப்பாக நான் கேட்போம், உங்களோட சேர்ந்து கேட்குறோம். இந்த விழாவுக்கு சிறப்பாக நடக்கணும். ஏன்னா என்னுடைய மலையாள படத்தில் நான் ஒரு படம் நடித்தேன், மலையாளத்தில் நடித்தேன். பாருங்கள், இங்கே மட்டும் கம்யூனிசம் பேசலை, மலையாளத்தில் மாஸ்டர்ஸ்னு ஒரு படம் நடித்தேன். அதுலேயும் நான் கம்யூனிஸ்ட்வாதியாக தான் நடிச்சிருப்பேன். அதுக்கு ஒரு நண்பர் தேவைப்பட்டார், லால் சலாம் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஒரு நண்பர் தேவைப்பட்டவொடனே நான் இங்கே இருக்கிற சமுத்திரக்கனியை கூப்பிட்டேன். என் நண்பர் இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அதில் வந்து சொல்லுவார், நான் லால் சலாம்னு வர, நானும் லால் சலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய படங்கள்லையும் அது பேசியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.